என்ன நம்ம செய்ய போகிறோன்னா வேர்க்கடலை சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, தாளிக்க கருவேப்பிலை, கடுகு. இதுதான். இப்போ கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் லைட்டாக இதுவாக வரத்துக்காக ஃப்ரை பண்ணுறதுக்காக வெங்காயத்தை போட்டோம். பூண்டு, காஞ்ச மிளகா, இன்னும் ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் தான் இது எண்ணெயில் லைட்டாக நம்ம ஒயிட் பண்ணணும். இப்போ புளியே போட்டுக்கணும். இப்போ தேங்காய் வச்சுக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு வேர்க்கடலை ஏற்கனவே போட்டால் தேங்காய், காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போடலாம். வதக்கணும் எல்லாத்தையும். தேவையான அளவு உப்பு. தாளிப்புக்காக கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் கடுகு போட்டு சட்னி தாளிக்கிறதுக்கு. கடுகு போயிடும். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.